Hello to all, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனலில் என்டி ஸ்கேன்னா என்ன, அது எப்போ எடுக்கணும், அதில் எவ்வளோ அளவு இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். இது கூடவே ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க. அந்த பிளட் டெஸ்ட் தேவைன்னா மட்டும் எடுக்க சொல்லுவாங்க. அதுதான் டவுன் சிண்ட்ரோம் பிளட் டெஸ்ட். சரி, இந்த பிளட் டெஸ்ட் எதுக்கு எடுக்க சொல்கிறாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, என்டி ஸ்கேன்னா குழந்தைக்கு ஏதாவது குறைபாடு இருக்கான்னு பார்க்குறதுக்கு தான் இந்த என்டி ஸ்கேன். பேபிக்கு ஜெனட்டிக்காக ப்ராப்ளம் இருக்கா, வேறு ஏதாவது குறைபாடு இருக்கான்னு பார்ப்பாங்க. வேறு ஏதாவது குறைபாடு இருக்கான்னு பார்ப்பாங்க. இது எப்படி பார்ப்பாங்கன்னா, ஸ்கேன் பண்ணுறப்போ அந்த பேபியோட பின் மண்டைக்கு கீழே ஒரு லிக்விட் மாதிரி சேமிச்சிருக்கும். அதை மெஷர் பண்ணுவாங்க. அப்படி மெஷர் பண்ணுறப்போ வர வேல்யூ வச்சு தான் பேபி ஹெல்த்தியாக இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க. சரி, எவ்வளோ வேல்யூ இருக்கணும்? இது 3 mmக்குள்ளே இருந்தால் இது நார்மல் வேல்யூ. சாதாரணமாக இந்த ஸ்கேன் வயிறு மேலே தான் ஸ்கேன் பண்ணுவாங்க. இப்போ என்டி ஸ்கேன் பண்ணியாச்சு, கூடவே ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. அதுவும் கூட பேபிக்கு ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறத ஒரு டபுள் செக் பண்ணுறதுக்காக பண்ணுற டெஸ்ட்டு தான் இந்த என்டி ஸ்கேன். எப்போ எடுப்பாங்கன்னா 3 மந்தில் எடுக்க சொல்லுவாங்க. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 3 மந்தில் எடுக்கக்கூடிய என்டி ஸ்கேன் தான். இது நம்மளால் ஸ்கிப் பண்ண முடியாது. நம்ம ப்ரெக்னென்சி பொறுத்த வரைக்கும் எடுக்கக்கூடிய எல்லா டெஸ்ட்டும் ஸ்கேனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது தான். எதுவுமே நம்மளால் ஸ்கிப் பண்ண முடியாது. இது என்டி ஸ்கேன் 3 மந்தில் எடுக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டெஸ்ட்டு தான். ஓகே, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.